வணக்கம், இது விவசாய குரு ஏஜென்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிசான் கிராஃப்ட் கம்பெனி மாடலோட 1.5 1.5 வாட்டர் பம்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபுளாக ஈஸியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு வாட்டர் பம்பு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, அது இல்லாமல் வயல், வாய்க்கால், குளம் இந்த மாதிரி ஏரியாக்களுக்கு நீர்ப்பாசனம் பண்ணுறவங்களுக்கு இந்த வாட்டர் பம்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 லிட்டர் பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா உங்களால் ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். 16 அடி ஆழம் வரைக்கும் தண்ணி எடுத்துக்க முடியும். நீங்கள் மட்டத்தில் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 100 அடிக்கு மேலேயே தள்ளிக்க முடியும். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கிசான் கிராஃப்ட் WPP15 அப்படின்னு சொல்லியிருந்தோம். எதனால் இந்த மாடலுக்கு இந்த மாதிரி ஒரு நேம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 1.5, அதனால் 15 அப்படின்னு வச்சுருக்காங்க. 1.5 1.5ங்கிறது பார்த்தீங்கன்னா சக்ஷன் அப்புறம் டெலிவரி ரெண்டுமே வந்து உங்களுக்கு 1.5 1.5 ஹோஸ் தான் வரும். 16 அடி ஆழம் வரைக்கும் தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ்க்கு இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. தண்ணி வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுக்காக. இப்போ மழை நேரங்களே நிறைய ஏரியாக்களில் வந்து தண்ணி வந்துடுது. அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. குளம், ஆறு அப்படிலாம் பாசனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். நம்ம ஈஸியாக கையில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு டைமிங்கை நம்ம வாட்டர் பம்பை வச்சுட்டு ஐயோ அவனை தூக்கிடுவானு யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு ஜஸ்ட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு நம்ம மட்டும் வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போகலாமான்னு இருக்கும்ல. இப்போ இதோட ஒர்க்கிங் வீடியோ பார்ப்போம். ஒரு 350 ml இன்ஜின் ஆயில் போடணும். 20W40 இன்ஜின் ஆயில் போட்டதுக்கப்புறம் நம்ம பெட்ரோல் ஊற்றணும். 1.3 லிட்டர் மேக்ஸிமம் உங்களுக்கு பிடிக்கும். இந்த லெவல் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். நல்ல மைலேஜ் இருக்கும். கரெக்டாக ஹோஸ் ஃபிட் பண்ணும்போது நீங்கள் செக் பண்ணுறது புது ஹோஸாக இருக்கணும். ஹோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஹோல்ஸும் இருக்கக்கூடாது. அதுதான் மெயின். இது செல்ஃப் ப்ரைமிங் வாட்டர் பம்பு தான். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோஸ் ஃபுல்லாக எதுவுமே தண்ணி ஊற்ற வேணாம். இம்பலரில் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு மெயின் சுவிட்சை ஆன் பண்ணுறோம், பெட்ரோல் ஆன் பண்ணுறோம், ஆக்சிலேட்டர் அப்ளை பண்ணுறோம், ரீகாயில் ஸ்டார்டர் இழுத்தோம்னா உடனே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். ஷோக்கை வந்து மறுபடியும் நார்மல் பொசிஷனுக்கு அனுப்பிச்சி விட்டுருணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி ஃப்ளோ நல்லாவே வர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து ஆக்சிலேட்டர் ஸ்பீடு வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், லோ டு ஹை. இந்த இன்ஜின் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க நம்பரை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி விவசாய சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் உங்களுக்கு வேணும், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.